ஒன்று என் தங்கை காளியம்மாளை நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு. ஆமாம், என்னுடைய குலதெய்வம் காளி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்குது காளியம்மாள். நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமான மக்கள் வந்து விலகிறதா ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளமாக போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி விலகுவர்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தாவே காவல் திமுக தான் இதை பொறுத்தவரை இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகி தான் வைக்கணும். இது வந்து ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை.